ஆஹா! ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு ஜாய் கிருஷ்ணா கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி எல்லோருக்கும் பிடித்தமான சிக்கன் கிரேவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: 1/2 கிலோ சிக்கன். கிரேவிக்கு சின்ன பீஸா வெட்டி வாங்காதீங்க, மீடியம் சைஸா வெட்டி வாங்கிக்கோங்க. இப்போ சிக்கனை கழுவி எடுத்தாச்சு. அதில் 1/2 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் தயிர், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா கலந்து அதை ஊற வச்சுருவோம். இப்போ கிரேவிக்கு தேவையான மல்லித்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், சிக்கன் குழம்பு மசாலா, கஸ்தூரி மேத்தி, கடல்பாசி, ஒரு துண்டு பட்டை, அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, சோம்பு, கசகசா, 2 பிரிஞ்சி இலை. இதுக்கப்புறம் ஒரு தக்காளியும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்ன சின்னதாக 4 துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 60 கிராம் தேங்காய். ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்து தேங்காய், இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிக்கனமான பாத்திரம் வேணும். நான் குக்கர் எடுத்திருக்கேன். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கொஞ்சம் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, பட்டை, கடல்பாசி, பிரிஞ்சி இலை, அது கூடவே வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ அது கூடவே 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, ரெண்டு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய்த்தூள், கறிவேப்பிலை, மல்லி இலை, புதினா போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க சிக்கனையும் கஸ்தூரி மேத்தியும் மசாலாவோட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்த உடனே கிரேவியோட நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயில்
பாதியை அது உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு திரும்ப ஒரு 10 நிமிஷம் அதை வேக விடுங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இப்போது சிக்கன் நல்லா வெந்திருக்கும். இப்போ சிக்கன் எப்படி நல்லா வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுவேன் பாருங்கள். இப்போது சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போது நம்ம மீதி இருக்கிற தேங்காயும் அதோட கருவேப்பிலை, புதினா, மல்லி இலை போட்டு கலந்து விட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டு அதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இதை சாதத்தோட, இட்லியோட, தோசை, முக்கியமாக பருப்பு சாதம், சப்பாத்தி இது கூட நீங்கள் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஜாய் கிருஷ்ணா கிச்சன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். Aha!